நண்பர்களே, இது லைஃப் ஆஃப் கிச்சா ஆடி அலப்புற பார்ட் 1. இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். எத்தனை பார்ட் வரும்னு தெரியலை, மன்னிச்சுக்கோங்க. வழக்கம் போல் சென்னையில் இருந்து நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு நல்லா காற்று வாங்க வீட்டுக்கு வெளியே படுத்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நிம்மதியாக தூங்கி. இன்றைக்கி ஆடி மாதம், குலதெய்வம் கோவிலில் பொங்கல் வைக்கணும். அதனால் சீக்கிரம் எழுந்து பல்லு தேய்ச்சிட்டு குளிக்க வந்துட்டேன். அம்மா ஆல்ரெடி ஹாட் வாட்டர் போட்டு வச்சுட்டாங்க. அதில் கொஞ்சம் நார்மல் வாட்டர் கலந்து குளிச்சுட்டேன். இந்த பாத்ரூமில் குளிக்கிறத விட ஊரில் வெட்ட வெளியில் காத்தோட்டமாக குளிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்ல வார்த்தையே கிடையாது. குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது அம்மா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. நம்ம தென்னை மரத்தில் இருந்து எடுத்த தேங்காய் ஒன்று உரிக்க சொன்னாங்க. அதை கோவிலுக்கு எடுத்துன்னு போகணும்னு. ஊரில் எப்பவும் அப்படி தானே, எல்லாத்துக்கும் பெருசாக கடைக்கு போய் வாங்க மாட்டாங்க. அடுத்த டாஸ்க்கு பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு அடிக்க வைக்க சொன்னாங்க. அம்மாவும் நானும் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். அப்புறம் அப்பாவோட வண்டியை எடுத்துட்டு அம்மாவை கூட்டிட்டு கிளம்பிட்டேன். எங்க நைனா பால் கறந்து மாடெல்லாம் கட்டி வச்சுட்டு என்னோட வண்டி எடுத்துட்டு கோவிலுக்கு வந்துருவாரு. நேராக நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு வந்துட்டோம். சீக்கிரம் வந்தனால எவ்வளோ அமைதியாக இருக்கு பாருங்க. ஆடி மாசங்கிறனால டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம். உள்ளே போன உடனே நம்ம தலைவரை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் குலதெய்வம் பேர் வேடியப்பன்னு. உங்கள் குலதெய்வம் பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உள்ளே பூஜை நடந்துருந்துச்சு. அவர் ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு அம்மா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனால் நாங்கள் தான் ரெண்டாவதாக வந்து பொங்கல் வைக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் பொங்கல் பொங்கிருச்சு. அதுக்காக தேவையான பொருள் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வந்திருந்தோம். முதல்ல வெல்லம், அப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை, அப்புறம் ஏலக்காய் பொடி. அவ்வளோதான், நம்ம ட்ரெடிஷ்னல் சக்கரை பொங்கல் ரெடி. அப்படியே என் தங்கச்சி பொங்கல் வைக்க வந்துட்டாங்க. நாங்கள் பொங்கல் வச்ச இடத்துலையே அவங்களும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம குட்டி பசங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்காக கஞ்சி சாதமும் மோர் மிளகாயும் எடுத்து வந்தாங்க. அதை அமைதியாக கஞ்சி சாப்பிட்டாங்க. கோவிலில் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டோம். கொஞ்சம் நேரத்தில் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை நம்ம சீக்கிரம் வந்தது நல்லதாக போச்சு. அப்புறம் பம்பை அடிக்கிறவங்க வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இதுதான், மியூசிக்.